நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் இர்ஷாதே காதர். தலைப்புச் செய்திகள். இலங்கை அரசாங்கத்திற்கும் சர்வதேச பிணைமுறை உரிமையாளர்களுக்கும் இடையில் மற்றொரு கட்ட பேச்சுவார்த்தை விரைவில். கடுமையான மின்னல் தாக்கம் பற்றி வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. புத்தாண்டின் பின்னர் கொழும்பு உட்பட பிரதான நகரங்களுக்கு திரும்பும் மக்களின் வசதி கருதி மேலதிக போக்குவரத்து சேவை. அமைச்சுக்கள் மற்றும் அரச நிறுவனங்களில் டிஜிட்டல் அதிகாரி. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலுக்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என்று அமெரிக்கா அறிவிப்பு. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். சர்வதேச பிணைமுறை உரிமையாளர்கள் சங்கத்துடன் லண்டன் நகரில் அண்மையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது 2 விடயங்கள் பற்றி இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதி சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாத்தின் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஏனைய இணக்கப்பாடுகள் பற்றி மீண்டும் நடைபெறும் பேச்சுவார்த்தையின் போது கவனம் செலுத்தப்படவிருக்கிறது. லண்டன் நகரில் அண்மையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது 4 விடயங்கள் பற்றி கவனம் செலுத்தப்பட்டது. இதில் 2 விடயங்கள் தொடர்பான இணக்கப்பாடு இதுவரை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சாகல ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் அதற்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இதற்கமைவாக 750 வேன் வண்டிகள் மற்றும் 250 பஸ் வண்டிகளை இறக்குமதி செய்வதற்கு தற்போதைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதி வரையறை இலகுபடுத்துவதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள தீர்மானத்திற்கு அமைவாக இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். கடுமையான மின்னல் தாக்கம் பற்றிய எச்சரிக்கை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. மேல் சப்ரகமோ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இரவில் இடியுடன் மழை பெய்யும் போது கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும். இடியுடன் மழை பெய்யும் போது காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படும். இடி மின்னல் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் விடயத்தில் கவனம் செலுத்துமாறு திணைக்களம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட 14 பேரை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். திருகோணமலை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். 4 டிங்கி படகுகளையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். புத்தாண்டு கொண்டாட்டங்களின் பின்னர் கொழும்பு உட்பட பிரதான நகரங்களுக்கு திரும்பும் மக்களின் நலன் கருதி மேலதிக போக்குவரத்து சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் இலங்கை போக்குவரத்து சபையும் இணைந்து இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளன. ரயில்வே திணைக்களமும் விசேட ரயில்களை சேவையில் ஈடுபடுத்தவிருக்கிறது. போக்குவரத்து தொடர்பான போதிய ஏற்பாடுகள் இல்லாவிடின் அது பற்றி இலங்கை போக்குவரத்து சபைக்கு அறிவிக்க முடியும். அறிவிக்க வேண்டிய துரித அழைப்பிலக்கம் 1958 என்பதாகும். 1955 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு தகவல்களை தெரிவிக்க முடியும். ரயில் சேவைகள் பற்றிய தகவல்களை 1971 என்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலம் ரயில்வே திணைக்களத்தின் ஊடாக பெற்றுக் கொள்ளலாம். அமைச்சுக்கள் மற்றும் அரச நிறுவனங்களில் டிஜிட்டல் அதிகாரி என்ற பதவியை அறிமுகம் செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சைபர் பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் மயப்படுத்தல் என்பனவற்றை வலுவூட்டுவது இதன் நோக்கமாகும். இலங்கை தகவல் தொலைத்தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையம், இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு என்பனவற்றின் ஒத்துழைப்பு இதற்கு பெற்றுக் கொள்ளப்படும். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நெல் கொள்வனவு நடவடிக்கை எதிர்வரும் புதன்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று நெல் சந்தைப்படுத்தும் சபை தெரிவித்துள்ளது. புத்தாண்டு காலப்பகுதியில் நெல் கொள்வனவு நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. நெல் கொள்வனவுக்கென நாடளாவிய ரீதியில் 37 களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன. நெல் சந்தைப்படுத்தல் சபை 30 லட்சம் கிலோவுக்கும் அதிகமான நெல்லை இதுவரை கொள்வனவு செய்திருக்கிறது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு
2024 ஆண்டுக்கான வாக்காளர் டாப்பை தயாரிக்கும் பணிகள் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வாக்காளர் இடாப்பில் தமது பெயர் இடம் பெற்றிருக்காவிட்டால் கிராம உத்தியோகத்துறை அல்லது தேர்தல்கள் திணைக்களத்தை தொடர்பு கொண்டு பெயரை உள்ளிருப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும். தேர்தல்கள் திணைக்களத்தின் இணையதளத்தில் இதுபற்றி விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 2024 ஆண்டுக்கான வாக்காளர் இடாப்பு கிராம உத்தியோகத்துறை அலுவலகங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல்கள் திணைக்களத்தின் இணையதளத்திலும் இதுபற்றி விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும். உலகச் செய்திகள். ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு வழங்காது என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். எனினும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அதிலிருந்து இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு ஆதரவு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் போதே பைடன் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இருவருக்கும் இடையிலான உரையாடல் சுமார் 25 நிமிடங்கள் நடைபெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்காவிடம் எழுத்து மூலம் அறிவித்த பின்னரே ஈரான் நேற்று இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. இதேவேளை ஈரானுக்கு எதிரான அத்துமீறல்களில் ஈடுபட வேண்டாம் என மேற்குலக நாடுகள் இஸ்ரேலிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. இஸ்ரேல் இந்த சந்தர்ப்பத்தில் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்று பிரித்தானியாவின் வெளிவிவகார செயலாளர் டேவிட் கேமரோன் தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி செய்திகள். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் நேற்றைய தினத்தில் மாத்திரம் 1,28,000 வாகனங்கள் பயணித்திருக்கின்றன. இதன் மூலம் 4,40,00,000 ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 30வது போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதுகின்றன. பெங்களூர் மைதானத்தில் போட்டி இடம்பெறுகிறது. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி களத்தடுப்பை தெரிவு செய்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி சற்று முன்னர் வரை 18 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பின்றி 241 ஓட்டங்களை பெற்றிருந்தது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ஈரான் ஆரம்பித்ததை அடுத்து மசகு எண்ணெய் விலை இன்று காலை வீழ்ச்சி அடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரெண்ட் வகையை சேர்ந்த ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை $90 காணப்பட்டது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி தொடக்கம் 17ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் 1,11,200க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இந்தியா, ஜெர்மன், ரஷ்யா, பிரான்ஸ், சீனா ஆகிய நாடுகளில் இருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. காலநிலை அறிக்கை. ஊவா, கிழக்கு, தென் மாகாணங்களில் மழையுடன் கூடிய வானிலை வலுவடையும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும் மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யலாம் என்று வளிமண்டல திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
இலங்கை அரசாங்கத்திற்கும் சர்வதேச பெண்ணுரிமை உரிமையாளர்களுக்கும் இடையில் மற்றொரு கட்ட பேச்சுவார்த்தை விரைவில். கடுமையான மின்னல் தாக்கம் பற்றி வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை. புத்தாண்டின் பின்னர் கொழும்பு உட்பட பிரதான நகரங்களுக்கு திரும்பும் மக்களின் வசதி கருதி மேலதிக போக்குவரத்து சேவை. அமைச்சுக்கள் மற்றும் அரசு நிறுவனங்களில் டிஜிட்டல் அதிகாரி. ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேலுக்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என்று அமெரிக்கா அறிவிப்பு. இத்துடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்தில் செயல்படுத்தலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.